ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து யூடிஎஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த யூடிஎஸ் ஆப் வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ், அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ்க்கு டிக்கெட் வாங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்குது. முதல்ல யூடிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து லாகின்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லாகின் பண்ணலன்னா அங்கே ரெஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்கள் பேர் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன். உள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஸ்டேஷனுக்கு வெளியே 500 மீட்டர்ஸ்க்கு வெளியே இருக்கிற ஆப்ஷன். அதுக்கு வந்து லாகின் போயிட்டு நார்மல் புக்கிங்கில் புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அதுவே ஜிபிஎஸ் மூலமாக சார்ட் பண்ணி காட்டும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனோட கோடை அடிச்சுட்டு 2 ஸ்டேஷனுக்கு கோடை அடிச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ஜர்னி ஆர் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் மெயில் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு புக் டிக்கெட் கொடுங்க. உங்களுக்கு ஜிபிஎஸ் இருந்தால் கரெக்டாக புக் ஆகிடும். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஷனோட கவுண்டருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி QR கோடு இருக்கும். அதை முதல்ல செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கோடில் QR கோடில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக உள்ளே போயிட்டு புக் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் புக் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் QR புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஜர்னி பை QRனு இருக்கும். அது போனோடனே உங்களுக்கு பார்கோட் ஸ்கேனர் வந்துடும். அந்த QR கோடில் கரெக்டாக அந்த ஸ்கேனர் வைக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு என்ன ஸ்டேஷன்னு சார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். மந்தவெளிங்கிற ஸ்டேஷனில் தான் நான் இருக்கேன். ஸோ அது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வேளச்சேரிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு புக் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஆகிடும். ஸோ இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிவிஎம் இருக்கிற மிஷின்ஸ் இருக்கிற ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். இது வந்து சில ஸ்டேஷன்ஸ், அதை மெயினான ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இதை புக் பண்ணுறதுக்கு நார்மல் புக்கிங்கில் போயிட்டு உங்களுக்கு புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர் வைஸ் டிக்கெட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எந்தெந்த ஸ்டேஷனில் ஏடிவிஎம் மிஷின்ஸ் இருக்குன்னு காட்டும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ், பெரிய ஸ்டேஷன்ஸ், அந்த கோடை டைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சென்னை பீச்சில் இருக்குது. ஸோ நான் சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி டைப் பண்ணுறேன். வேளச்சேரி டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிவிஎம் ஸ்லாட் இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு புக் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா வேறு எந்த இதுவுமே இல்லாமல் புக் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் இந்த ஏடிவிஎம் மிஷின். இதில் லெஃப்ட் கார்னரில் பிரிண்ட் மொபைல் டிக்கெட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஐடி அண்ட் நம்பர் புக்கிங் ஐடி கேட்கும். இந்த புக்கிங் ஐடி வந்து நீங்கள் ஏடிவிஎம் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர் வச்சுருப்பாங்க. அது வந்து எஸ்எம்எஸில் வரும். மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் பிரிண்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் வந்து பிரிண்ட் ஆகி கீழே விழுந்துடும்.